இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோல தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. என்னன்றத இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போறேன். ஸோ குரூப் 4 உடைய முடிவுகள்ல ஏன் இவ்வளவு குழப்பங்கள், டிஎன்பிஎஸ்சி ஏன் இவ்வளவு குழப்பத்தை பண்ணியிருக்காங்க, குரூப் 4 ரிசல்ட் வெளியாகுவதில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 தேர்வுல பல விதமான குளறுபடிகள் நிகழ்ந்திருக்கு. இப்படி தொடர் குளறுபடிகளால் டிஎன்பிஎஸ்சி தத்தளித்து இருக்கிறது. ஸோ குரூப் 4 உடைய மறு தேர்வு நடத்தப்படுமா? டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல மறு தேர்வு அப்படின்றது வாய்ப்புகள் அற்ற நிலையில தான் இருக்கு அப்படின்றத நம்மளால கிளியர் கட்டா சொல்ல முடியும். ஸோ குரூப் 4ல அந்த மறு தேர்வு அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இனிமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல யாராச்சும் மறு தேர்வு அப்படின்னாங்கன்னா அப்படின்ட்டு ஒன்று நடக்க வாய்ப்பு இல்லைன்றதை நீங்க சொல்லலாம். ஸோ அந்த 3935 குரூப் 4 உடைய பணியிடங்கள்ல கூடுதலான பணியிடங்கள் வெளியிட போறாங்க. அது மட்டுமே கிடையாது, ஒரு சில கட் ஆஃப் மதிப்பெண்களும் மாற்றி அமைக்க போறாங்க. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமா அமைய போகுது இந்த குரூப் 4. மேலும் நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வருது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச காலி பணியிடங்கள் நிச்சயமாக வேகன்சிஸ் உடைய பட்டியல் மாற்றப்படும். கூடுதலான காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 100% இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத பார்த்தாலாம், குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் ஒரு 10,000க்கு மேற்பட்டு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும், கவலையே பட வேண்டாம். நிறைய பேர் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வருடத்திற்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள்லயே மிக குறைந்த கட் ஆஃப் அப்படின்னா இந்த குரூப் 4 உடைய கட் ஆஃப். ஏன்னா மறுதேர்வு வைக்கணும்னு ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கோச்சிங் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா எங்க புக்லெட் இருந்த கொஸ்டினை ஒண்ணு கூட நீங்க கேட்கலீங்க அப்படின்ட்டு கோச்சிங் சென்டர் எல்லாரும் தலைமையில துண்டப்பட்டுன்னு போட்டுட்டு இருக்காங்க. குரூப் 4 வந்து அடுத்து நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா, எதை நம்பி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல குரூப் 4 பேட்ச் நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா எங்க பேட்ச் படிச்ச ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா 180க்கு மேல இருக்காங்கன்ட்டு அப்படி ஒரு பொய்யையும் சொல்றாங்க. ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் சென்டரால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமா குழம்பி போயிட்டாங்க. ஸோ தேர்வர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே என்னது குரூப் 4ல நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க, எங்க தலைவர் கோச்சிங் சென்டர்ல வேற மாதிரி சொல்றாங்க, இல்ல நாங்க எங்க நான் எடுத்துக்கிறது, கோச்சிங் சென்டர்ல சொல்றது எடுத்துக்கிட்டா நீங்க சொல்றது எடுத்துக்கிட்டோமா, இல்ல கவர்மெண்ட் சொல்றது எடுக்குமானா? ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் ஃபைனலா ஆன்சர் கீ. அது மட்டும்தான் ஆன்சர் கீனா அதுதான் ஆன்சர் கீ. சரி, நான் வச்சிருக்கிற புக்ல தான் நீங்க படிச்சிருக்கீங்க. என் புக்ல இருந்து கோச்சிங் சென்டர் புக்ல இருந்து 25 கொஸ்டின் நீங்க தப்பா கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு 25 கொஸ்டினை போடுங்க அப்படின்னா கவர்மெண்ட் போடாது. ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் போட வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் வந்து அதை நம்பி இருக்கீங்க. ஸோ அதை நம்ப வேண்டாம், அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நீங்க வச்சாலும் அது வந்து மதிப்பெண்கள் வருமானது சந்தேகம் தான். ஸோ அந்த மாதிரி 25 மார்க் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நான் 25 மார்க் போட்டாங்கன்னா நான் வந்து பாஸ் ஆயிடுவேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல விஓ பணியே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கோச்சிங் சென்டர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வந்து என்கிட்ட சொல்றாங்க நிறைய பேர், எங்க கோச்சிங் சென்டர் 180 கட் ஆஃப் இருக்கு, 25 மார்க் கவர்மெண்ட் ஆன்சருக்கு கீழே வந்து தப்பா இருக்கு, அந்த 25 மார்க் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு போராட்டம் நடத்துறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அந்த போராட்டங்கள் எல்லாமே டைம் வேஸ்டான போராட்டம். அந்த போராட்டத்தால எந்த யூஸும் இல்லை. குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் என்கேஜ் பண்ண போறாங்க. குரூப் 4ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 130க்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது மட்டுமே கிடையாது, 140க்கு மேல வந்து 30,000 பேரும், 150க்கு மேல ஒரு 10,000 பேரும், 155க்கு மேல ஒரு 700 பேரும் இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுடைய கம்யூனிட்டி வைஸை வச்சு பிரிச்சு டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் எல்லாமே 1:10 இல்லைன்னா 10க்கு பதிலாக 20, 30, 40 எப்படின்றத கூப்பிடுவாங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பு பணிகள் 99% முடிவெடுக்கப்பட்டது. ஸோ ரிசல்ட்டுடைய டேட் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வெளியிட போறாங்க, கவலையே பட வேண்டாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் அனைத்துமே தற்சமயம் நமக்கு வெளியா இருக்கு. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனான கட் ஆஃப் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்த்து பிஏஓக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு 150,
அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் 151, ஃபாரஸ்ட் வாட்சர் 145, டைபிஸ்ட் 140, ஸ்டெனோ டைபிஸ்ட் 135, பிஎஸ்டி 120, எக்ஸரிஸ்மெண்ட் 118. ஸோ பிசி கேட்டகரிக்கு பார்க்குறப்ப விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் 144, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைபிஸ்ட் 135, ஸ்டெனோ டைபிஸ்ட் 133, பிஎஸ்டி 118, எக்ஸரிஸ்மெண்ட் 115. அடுத்து பிசி முஸ்லிம் விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 119, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைபிஸ்ட் 130, ஸ்டெனோ டைபிஸ்ட் 130, பிஎஸ்டி 115, எக்ஸரிஸ்மெண்ட் 110. எம்பிசி மற்றும் டிஎன்சில வே 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைபிஸ்ட் 124, சினோடைபிஸ்ட் 127, பிஎஸ்டி 110, எக்ஸரிஸ்மெண்ட் 108. எஸ்சில விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, சினோடைபிஸ்ட் 120, பிஎஸ்டி 107, எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்சாக்ஷனோட வந்தா 105. அடுத்து எஸ்சி ஏல விஏ 175, ஜூனியர் அசிஸ்டன்ட் 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, சினோடைபிஸ்ட் 112, பிஎஸ்டி 107, எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்சாக்ஷனோட 100. எஸ்டில விஏ 100, 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, வைபிஎஸ் 116, சினோடைபிஸ்ட் 115, பிஎஸ்டி 105, எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்சாக்ஷனோட வந்து 100. இந்த மதிப்பெண்கள் நீங்க பெற்றிருக்கும் பட்சத்தில் குரூப் 4 பண்ணி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.